இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் கீ ரைஸ் செய்யலாம் வாங்க. ஒரு குக்கரில் நெய் ஊற்றிட்டு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி சண்டே நான்வெஜ் எதுவும் செய்ய போகிறதில்ல. இன்றைக்கி கீ ரைஸ் செய்யலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டேங்க. பாருங்கள், பெரிய சீரகம் சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கோம். நல்லா நெய்யிலே வதக்கலாம். 3 சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், க்ரீன் சில்லி, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா அந்த நெய் கூட எல்லாமே சேர்த்து வதக்கும் போது நல்லா ஸ்மெல்லே நல்லா இருக்குதுங்க, சூப்பராக. பாருங்கள், ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு டொமேட்டோ ஒன்றே ஒன்று தாங்க சேர்த்துக்கணும், நிறைய டொமேட்டோ சேர்க்கக்கூடாதுங்க. பாருங்கள், நல்லா வதக்கலாங்க. இது கூட சைடிஷ்ஷாக நம்ம கத்திரிக்காய் கிரேவி ரெடி பண்ணியிருக்கோங்க. இது கத்திரிக்காய் கிரேவி தாங்க நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவியும் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம நான்வெஜ் செய்ய போகிறதில்ல. பசங்களுக்கு இன்றைக்கி சண்டேஸில் சாம்பார், காரக்குழம்பு எது வச்சாலும் என்னம்மா இன்றைக்கி நான்வெஜ் இல்லையான்னு கேட்பாங்க. அதனால் இந்த கீ ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரையிலும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இன்றைக்கி 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தேங்காய் பால், 1 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க நான். உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 கிளாஸ் தேங்காய் பாலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 கிளாஸ் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். பாருங்கள், கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க கரம் மசாலா போட்டாக்கா. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இது எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க சாதம் சாப்பிட்றதுக்கு, கீ ரைஸு. பாருங்கள், உங்களுக்கு நெய் வேணுனாலும் அதிகமாக சேர்த்துக்கலாம் நீங்கள். பாருங்கள், தேங்காய் பால் சேர்த்துருக்கோம், சேர்த்துட்டு கூட தண்ணியும் சேர்த்துருக்கோங்க. பாருங்கள், இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாங்க. உப்பு வேணுனாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இந்த சாதத்துக்கு சிக்கன் கிரேவி இருந்தால் நல்லா இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறதில்ல, நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள், இன்றைக்கி நான் பிரியாணி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பிரியாணி அரிசி போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க சாதம். பாஸ்மதி ரைஸ் கூட செய்யலாம். பிரியாணி ரைஸ் தான் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறோங்க. பாருங்கள், ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்து சேவ் பண்ணோம்னாக்கா நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கூட கத்திரிக்காய் கிரேவி வச்சு நம்ம சேவ் பண்ண போகிறோங்க. பாருங்கள், சாதம் நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள். வாங்க நேயர்களே, சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், கத்திரிக்காய் கிரேவியும் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நேயர்களே, சாப்பிடலாம்.